ஸோ வணக்கம் மகளே, நான் உங்கள் ராகுல் பேசிகிட்டு இருக்கிறது, நானே கேட்டுட்டு இருக்கிறது நீங்கள். என்னடா நேற்று தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வீடியோ போட்டோம், அதுக்குள்ளே அடுத்த நாள் இன்னொரு வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தாங்க சுட சுட மெசேஜ் எல்லாம் கொஞ்சம் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு எப்படி சொல்கிறது, நருட்டோ எஸ் நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்த நருட்டோ கரெக்டாக 12 மணிலேருந்துன்னு ஒரு ஸ்டார்டிங் வச்சுக்கோங்கல்ல. 12 மணிலேருந்து ஒரு 3 மணி நேரம் தாங்க. 4 மணிக்கு விடிகாலம் 4 மணிக்கு கரெக்டாக டோக்கன் டவர் ஈவெண்ட் நருட்டோவோட ஃபஸ்ட்டு நருட்டோவோட பண்டில் டோக்கன் டவர் ஈவெண்ட்டு 4 மணிக்கு விடிகாலை 4 மணிக்கு அளவில் ரிலீஸ் பண்ண போகிறதா பேசிக்கிட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்துட்டு எப்படி சொல்கிறது, ரெடியாக இருக்கிறாங்க அந்த பண்டில். அதாவது வந்துட்டு அதுக்கு எத்தனை டைமண்ட் ஆகும், என்ன ஏது, என்ன கதை எல்லாமே வந்துட்டு பார்த்தாச்சு. எல்லாருமே ஒரே மாதிரியே தான் பேசியிருக்கிறாங்க. எல்லாருக்கும் அதாவது பெரிய பெரிய ஆளுங்களுக்கு என்னென்னா அந்த நருட்டோவோட பண்டில் மேலே தான் சரியான கண்ணு. ஏன்னா அது வந்துட்டு கேப்சர் ஆகுங்க. நமக்கு வந்துட்டு சாஸ்கே பண்டில் தான் பாருங்கள், நம்ம சாஸ்கே. ஏன்னா வந்துட்டு நம்மளால் முடிஞ்சது, அதாவது என்னென்னா நம்மளால் முடிஞ்சதுங்கிறத விட நமக்கு பிடிச்சது எடுத்தால் தாங்க அது வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு சாஸ்கேவோட அந்த ட்ரெஸ்ஸுக்கு தாங்க அந்த என்ட்ரி. அடுத்து சாக்குராவது வந்துட்டுலாம் சாக்குராவது இன்னும் எதுவுமே சொல்லலை. இந்த பண்டில் நம்ம வந்துட்டு நம்ம தலைவரது வந்துட்டு எல்லாருக்குமே ஃப்ரீ. அதுவும் வந்துட்டு என்ன ஏதுன்றத அப்டேட்லாம் கொடுத்துட்டாங்க. டெய்லி மிஷின் தாங்க, டெய்லி மிஷின். அதில் ஒரு டோக்கன் டவர் மாதிரி ஏறும், அது ஃப்ரீ. இது தான். அடுத்து வந்துட்டு கக்காஷிதும் நார்மல் அந்த இது தான் வரும். கக்காஷிதுன்னு எந்த அப்டேட்டும் வரல. சாஸ்கேவோடது 16ஆம் தேதி வரதா நியூஸ் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அதனால் வந்துட்டு எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்த அந்த நருட்டோ கொலாபரேஷன், அதாவது பிக்கஸ்ட்டு கொலாபரேஷன், அதாவது 3-4 பண்டில் எடுத்திங்கன்னா சமனிங் ஜூட்ஸுவை எடுத்துடலாம் நருட்டோ. எஸ், அந்த சமனிங் ஜூட்ஸு வந்துட்டு நம்ம அந்த எமௌண்ட்டை எடுத்துடலாம். என்னடா எமௌண்ட் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கோம் அப்படின்னு பார்த்தா, இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு எமௌண்ட்டு எதுலேயும் விட்டதில்லை. அதுதான் நெசம். ஒத்துக்கிட இது எப்படி சொல்கிறது, வாய் வளருதுங்க. அதான் கோல்டு வேறு பிடிச்சிச்சு. மந்த்லி போட்டவங்க மந்த்லி போட்டதாக இருக்கட்டும், வீக்லி போட்டவங்க வீக்லி போட்டதாக இருக்கட்டும், இல்லை இன்னொரு வீக்லி போட்டு இன்னொரு மந்த்லி போட்டவங்களா இருக்கட்டும். ஓகேங்க, இதுக்கு மேலே வந்துட்டு வேறு எந்த அப்டேட் இதுக்கு மேலே நாளைக்கு 4 மணிக்கு நாம் காலையில் எந்திரிச்சு சுட சுட வீடியோ போட்டவங்கள ஏதாவது தொட்டு பார்த்து தெரிஞ்சாதாங்க அந்த என்ன கதை பண்ணி வச்சுருக்காங்கிறதே தெரியும். ஓகேங்களா, இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச அப்டேட்ஸ்லாம் நான் சொல்லிட்டேன். இன்றைக்கான நம்ம வீடியோ வந்துட்டு இதுதான். அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று, எல்லாருமே ஆவலுடன் வந்துட்டு என்ன எதிர்பார்த்துருப்பீங்கன்னா அந்த நருட்டோ பண்டில் பற்றி எவனா ஒருத்தர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்களா அப்படிங்கிறது. அவங்களுக்கு வந்துட்டு வீடியோவோட கிடைக்கலாம். ஆனால் நமக்கு வந்துட்டு வீடியோ இல்லாமல் பார்த்ததில் எல்லாம் காமனாக சொன்னதில் இது தாங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம ரெடியாகி டைமண்ட் வச்சுருக்கிறவனுக்கு லக்கு, 10,000 டைமண்ட் வச்சுருக்கிறவனுக்கு லக்கு நருட்டோ பண்டில். இல்லாதவனுக்கு இல்லை தாங்க. இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தன் வெறியில் வந்துட்டு எடுக்கலாம், எடுக்காமல் இருக்கலாம். ஓகே, நம்ம வந்துட்டு அப்படியே லைக்கு, கமெண்ட்டு, ஃபாலோ எல்லாமே கொடுத்துருங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டு என்னென்ன பேச முடியும், என்னென்ன பண்ணணும்னு பார்க்கலாம். நைட் டைமில் வந்துட்டு போஸ்ட் போடுறதுனால நிறைய பேர் பார்க்குறீங்களா இல்லையானே தெரியல. பரவாயில்ல, ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு ஒரு 86 வியூஸ் வந்ததே நான் வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு இதாக எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன ஒவ்வொருத்தரோட ஆசைகள், அதாவது அடுத்து வந்துட்டு என்னென்னா அடுத்தது வந்துட்டு பென்டன் கொலாபரேஷன் வரப்போகுதுங்க. அதுதாங்க அல்டிமேட் இருக்கிறதுல. பெருசாக எந்த ஒரு கொலாபரேஷனே பென்டனே சின்ன வயசில் பார்த்ததோ எனக்கு ஆசையாக இருந்திருக்கும். பென்டன் நாலாம் பாருங்க, பென்டன் ஃபேனு. அது வந்து அதையும் எடுக்கணும்னு தான் தோணும். அதுக்குன்னு அதாவது எப்படின்னா யூடியூப்பில் கண்டென்ட் வரதுக்காக டாப் அப் பண்ணுறது வேறு, சும்மா டாப் அப் பண்ணி எதுக்கும் யூஸ் இல்லாமல் வச்சுருக்கிறது, ஐடியை வந்துட்டு பலப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறது அது வேறு. ஸோ அதனால் வந்துட்டு ஒவ்வொருத்தரும் அதிகமாக தண்ட செலவு பண்ணாமல் கொஞ்சமாக பண்ணி, அதாவது என்னென்னா மந்த்லி வேணாங்க, வீக்லி போட்டு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ சாஸ்கே பண்டில் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃப்ரீ ஃபயரில் இப்போ ஒரு இருக்காங்கன்னா அதில் ஒரு 3/4 பேர் எடுத்துருவாங்க. ஏன்னா அது வந்துட்டு 16ஆம் தேதி வரதுங்கிற அந்த அப்டேட்டு தெரிஞ்சிது. அதாவது வந்துட்டு 16ஆம் தேதி தான் வருதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒருத்தங்க சொன்னாங்க, அதை நான் அப்படியே இங்கே வந்து சொல்கிறேன். அதுக்காக வந்துட்டு நம்மளுக்கு இது ஏதாவது பண்ணிட போகிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்னங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்துட்டு நாளைக்கு, அதாவது இன்றைக்கி 12 மணிக்கு அப்புறம்
விடிகாலம் 4 மணியிலிருந்து தாங்க என்னென்ன தெரியும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியது தாங்க. அதுவும் வந்துட்டு பார்க்குறவங்க வந்துட்டு பாருங்கள், அதாவது என்னென்னா 4 மணிக்கு முடிச்சு நான் அந்த டோக்கன் டவரை பார்ப்பேன்டா, அதை நான் எடுப்பேன்டா, நீ என்னடா சொல்லுடா, அதெல்லாம் ஒட்டுக்க முடியாதுடா அப்படிங்கிறவன் பாருங்கள், தப்பெல்லாம் இல்லை. இப்போதைக்கு நம்ம கொடுக்குற அப்டேட்டை கொடுத்தாச்சு. நாளைக்கான வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம வந்துட்டு சாஸ்கே பண்டில் தான் எடுக்கிறதா இருக்கிறது. ஓகேங்க, எல்லாருக்கும் ஹாப்பியா நைஸ் டேவாக இருக்கட்டும். நாளைக்கு எல்லோரும் ஒரு சந்தோஷத்தோடு எந்திரிச்சு பார்க்க போகிறீங்க. பொங்கல் வேறு நெருங்கிருச்சு, அவ்வளோதான், வந்துருச்சுங்க, பொங்கல் வந்துருச்சு. பொங்கலுக்கு வந்துட்டு அப்போ வந்துட்டு ஏதோ அப்டேட் விட்டாங்க, சின்னதாக உருளைக்கட்டை, பொங்கப்பானை ஏதோ விட்டாங்க, அதான் ஞாபகம் இல்லை. சரிங்க, இதோட நான் வீடியோவை முடிச்சுக்கிறேன். இது நம்ம கேம் பிளே அப்படியே பார்த்துட்டு அவ்வளோதான், கேமும் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே நாளைக்கு இந்த அப்டேட்டில் பார்த்துக்கலாம். இதுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது உங்கள் ராகுல். மொதல் ஸ்டெப்பு தான் கஷ்டம், மற்றதெல்லாம் கஷ்டம்.